ஜாக்கி டிவி நேயர்களே, இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இதில் 23வது நாள் அந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்தது, ப்ரோமோ என்ன சொல்லிச்சு, வாட் இஸ் த அப்டேட் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். அதாவது நான் நேற்றே வந்து ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், இந்த பாரு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எல்லா ப்ரோமோவும் வந்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே சண்டை போட்டுட்ருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன், காலைல பேப்பர்காரன் வர மாதிரி பாரு வந்து ஒவ்வொரு ப்ரோமோவும் வந்துடுது அப்படின்ற மாதிரி. பேப்பர்காரன் டெய்லி காலைல வந்து போடுவாப்பில், அதே மாதிரி பாரு வந்து டெய்லி வந்து ப்ரோமோவில் வந்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி 3 ப்ரோமோவில் அவங்க தான். ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து என்னென்னா, பிரவீன் வந்து மிலிட்ரி கேம்பஸ் மாதிரி வந்து அதை வந்து பண்ணுறார். இப்போ அவர் சொல்கிறாரு, இது வந்து பாரு சொல்கிறாங்க, இது மிலிட்ரி கேம்பஸா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து நான் எப்படி இதை பண்ணணுமோ, இந்த வாரம் வந்து நான் தலைவர், நான் எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணுவேன். மிலிட்ரி கேம்பஸா திரும்ப அவங்க கேட்கும்போது பிரவீன் ஆமாம் பாரு, திஸ் இஸ் மிலிட்ரி கேம்பஸ், அப்படி தான் மிலிட்ரி ஸ்டைலில் தான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு போயேன், அதையே மறைக்கிற அப்படின்னு மாதிரி பார்த்தாலே அது தெரியுது, அது எப்படி வந்து அதை பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு. நேற்று எதுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தீங்க, அப்பயே உனக்கு தெரியலையா அது மிலிட்ரி கேம்பஸ்? நீங்கள் சாதாரணமாக தலைவர் கனி அது மாதிரி தான் பண்ணாங்களா, துஷார் அது மாதிரி பண்ணாங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படின்றதும், அந்த பிரச்சனை எப்படியா இருந்தாலும் ப்ரோமோவில் போகுன்றதும் அவங்க நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆட்டை வந்து நிறுத்து போகிறது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு எரிச்சலாக. இன்னைக்கு 3 ப்ரோமோவிலையும் அவங்க தான், அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. இது ஒன்று. இந்த நிகழ்ச்சி ஏன் வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கான காரணம் இது. ரெண்டாவது வந்து அந்த ப்ரோமோலே அவங்க சொல்லுவாங்க, நீ ஏற்கனவே வந்து கேரக்டராகவே இருப்ப, மெத்தட் ஆக்டிங் ஸ்டைலில் நீ கேரக்டராகவே இருப்ப, அதில் இது வேறு நீ வந்து மிலிட்ரி ஸ்டைலில் மாறிட்டேன்னா சுத்தமாகவே வந்து ரொம்ப அக்ரெசிவாக மிலிட்ரி ரூல் மாதிரி நீ வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து முதல் ப்ரோமோ. ரெண்டாவது ப்ரோமோ திவாகர் அண்டு பாரு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திவாகரும் பாரும் வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணன் நீ நான் என்ன சண்டை போட்டாலும் சரி, உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு திவாகரோட பேசுகிறாங்க. இப்போ திவாகரும் வந்து பாரு கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதில் வந்து பாரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து வராங்க, விமன் கார்டு தான். அதாவது என்னது அன்வான்டாக டச் பண்ணுறாப்புல. ஓகே, கம்ருதீன் என்கிட்ட வந்து அன்வான்டாக டச் பண்ணுறாப்புல. அது மட்டும் கிடையாது, 2 லவ்னு ஒன்று போகல, 2 பொண்ணும் கூட பழகிற மாதிரி ஒரு விஷயம் போகும்ல, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறாப்புல. அப்படின்றது வந்து என்கிட்ட நடக்கவே நடக்காது. நான் வந்து ஒரு டேட்டுக்கு போனால் கூட கமிட்மெண்ட்டோட தான் போவேன், இந்த மாதிரிலாம் நான் வந்து எனக்கு பழக்கம் கிடையாது, அந்த கதைலாம் என்கிட்ட வச்சுக்காதுன்றதும் கொஞ்சம் எல்லை மீறி சில டச்சஸ் எல்லாம் பண்ணுறது எனக்கும் தெரியுது. ஸோ இதோட அதை நிறுத்திக்கணும் போல் அப்படின்னு சொல்லும்போது திவாகர் சொல்கிறாப்புல, அவங்ககிட்ட சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பித்ததுமே இனிமேல் வந்து நான் வந்து கம்ருதீன் கூட நான் வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ண முடியாது, தோழர் அப்படின்னு சொல்லி தோழன்ற மாதிரி நான் வந்து அதோட அளவோடு நிறுத்திக்குவேன். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவேன், பட் சண்டை போட்டுக்க மாட்டேன், ஆனால் வந்து கூட லவ்வோ இல்லை மற்ற விஷயங்களையோ அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி திவாகர்கிட்ட பேசுனது ரெண்டாவது ப்ரோமோ. மூணாவது ப்ரோமோ தான் ரொம்ப முக்கியமான ப்ரோமோ. கம்ருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஈவன் கானா வினோத்தினுடைய இறங்கு முகத்துக்கு மிக முக்கிய காரணமும் கம்ருதீன் தான். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து எல்லாருமே பண்ணுறதுனால தான் வந்து கானா வினோத்தும் இப்போ வந்து வண்டியில் ஏறிக்கிறார். ஏற்கனவே கம்ருதீன் பாருவோட பழகிறதுனாலேயே பாருக்கு 5 ஓட்டு, கம்ருதீனுக்கு 10 ஓட்டு, கானா வினோத்துக்கும் அது மாதிரி தான் 5ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ இந்த 3 பேரையுமே வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து வெறுக்கிறாங்க. அதனால் கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, கம்ருதீன் வந்து பாரு கூட பழகினதுனால தான் 5 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதை வந்து பாரு வந்து கதை வளர்த்துறாங்க, எப்படி என் கூட பழகினால தான் வந்து கம்ருதீனுக்கு 5 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ பாரு கூட பழகினால தான் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து கம்ருதீனுக்கு வந்து அவசரம். சாதாரணமாகவே இருந்ததுன்னா அவருக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்றது கானா வினோத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் அவருடைய பேச்சு. அதனால தான் வந்து பாருவும் வினோத்தும் அடிச்சுக்கிறாங்க. அது வந்து மூணாவது ப்ரோமோ. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ப்ரோமோவையும் பாரு வந்துட்டாங்க. சுவாரஸ்யமான அந்த வீட்டில் நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல் விக்ரம் வந்து நம்ம பிரதீப் இருக்கார்ல, அவர் மாதிரி வந்து இவர் வந்து அந்த 2 பசங்கிட்டையும் பேசுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன விக்கல் விக்ரமுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா,
ரொம்ப யோசிக்காத ஆனால் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு ஆளுங்க 2 பேர். அதை வந்து அவர் மிக அழகாக தேர்ந்தெடுத்தார். அது ஒன்று வியன்னா, இன்னொன்று வந்து சுபிக்ஷாவுக்கான அந்த பின்னணி, வியன்னாவுக்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அந்த பொண்ணுங்க கூட அவர் பழகிட்டு இருக்காரு. அதில் என்னென்னா அவங்க மண்டைய கழுவுறதுலேயும் அவர் கொஞ்சம் விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா பிரதீப் வந்து சொன்ன மாதிரி ஐஸ்வர்யாட்டே சொல்லுவார், போன சீசனில் பிரதீப் இருக்கிற சீசனில் இந்த லவ் மேட்டரில் கண்டென்ட்லாம் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லுவார். அதுவே பெரிய பிரச்சனையாகும்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி வந்து இப்போ இந்த விக்ரம் வந்து என்ன பண்ணுவார்னா, சுபிக்ஷா கிட்டேயும் வியன்னா கிட்டேயும் என்ன சொல்லுவார்னா, ஒரு காதல் வந்து எப்படின்னா 2 பேர் வந்து ரொம்ப எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கணும், அதன் பிறகு வந்து ஒன்றா சேரும்போது ஒரு காதல் வந்து அழகாகுது. அந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு காதல் தூளுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன யாரை வச்சு சொல்கிறாருன்னா வியன்னா வச்சு சொல்கிறார். வியன்னாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்கிறப்பல வியன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அதில் வந்து ஒரு காதல் புதுச்சுன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி விக்ரம் வந்து நைட்டு பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்க, எஃப்ஜேவா அப்படின்னு சுபிக்ஷா சொல்லுவாங்க. ஆமாம் எஃப்ஜே தான் அப்படின்னு. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நான் வந்து அவனை வந்து அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், நான் வந்து எஃப்ஜே வந்து அண்ணா கூப்பிட்றேன், ஸோ அதனால் வந்து அது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி வியன்னா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விக்ரம் என்ன சொல்லுவாருன்னா, அண்ணான்னு யாரோ வேணாலும் கூப்பிடலாம், ஆனால் அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது வந்து ரொம்ப கரெக்டாக கூட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. வரவங்களாம் கூப்பிடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது வந்து லவ்வாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு. பட் இது எனக்கு வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு எழுந்து போகிறதுக்காக வேணும். எழுந்து போகிறதுக்கு முன்னாடி சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவன் டேஸ்ட்டும் இவங்க டேஸ்ட்டும் ஒன்றா வராது. சுபிக்ஷா சொல்லுவாங்க வியன்னாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒன்றா வராது. அது மட்டும் கிடையாது, வியன்னா வந்து வெவ்வேறு தளங்களில் பயணிக்கணும் போது அதாவது வியன்னா ரேஞ்சுக்கு வந்து எஃப்ஜே இல்லை அப்படின்றதையும் வந்து சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மட்டும் கிடையாது, நேற்று நைட்டு வந்து உள்ளாடைகள் தவிர எல்லாத்தையும் உருவிட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுத்தார்ல பிக் பாஸ், அதே மாதிரியான சம்பவங்கள் அந்த வீட்டில் ஏதாவது வச்சுருப்பாங்க இல்லையா. பாத்ரூமில் வந்து இவங்க சொல்கிறாங்க, நம்ம பாரு, இது என்ன உதடு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு, தார் ரோடு மாதிரி இருக்குது அப்படின்னு, எனக்கு ஏதாவது லிப் பாம் அது மாதிரி கொடுத்தான்னு பக்கம் பிக் பாஸ் அப்படின்னு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கம்ருதீன் வந்து இல்லை இதுவே நல்லா தான் இருக்குது பாரு, ஏன் உதட்ட பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அதுலேயும் ஒரு இதுவாக சொல்லி லிப் பாம் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்ருதீனை வந்து அவங்க வந்து அவங்க உதடு தான் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்ற மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஆக்சுவலி. ரைட், இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டிலேருந்து எல்லா பொருளும் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் சேஃப்டி பின் கூட வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சேஃப்டி பின்னை வியன்னா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம், சேஃப்டி பின்னை வந்து வியன்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் வந்து கனி வச்சுருக்காங்க. எல்லாத்தோட மிலிட்ரி ஆஃபீஸர் தலைவர் பிரவீன்ராஜ் வந்து ஒரு ஸ்ப்ரே அது மாதிரி ஏதோ வச்சுட்ருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாமல் வச்சுருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பொருள், அதாவது சின்ன ஈச் அண்ட் எவ்ரி திங், சின்ன சின்ன குட்டி பொருட்களும் திரும்ப ஸ்டோர் ரூமில் எடுத்து போய் வச்சுட்டாங்க. அப்படியான ஒரு விஷயமும் பிக் பாஸ் வீட்டில் நடந்தது. ரைட், அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னென்னா, காலையில் வந்து டாஸ்கில் வந்து எல்லோரும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து எல்லோரும் ஒரு தன்மைக்கான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது திவாகர் வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவுன்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுகிறாரு. அதுக்கு பிரவீன் வந்து ரொம்ப தூரம் போகுதுன்றனால ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம வினோத் வந்து, ஏன்னா ஏற்கனவே வினோத்துக்கு வந்து இந்த கடந்த வெள்ளிக்கு சனி ஞாயிறில் வந்து விஜய்எஸ் எதிர்க்கப்பட்ட அவமானம் வந்து அவருக்கு வந்து 6ஆ வடுவாக இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதாவது நிறுத்துங்க அப்படின்னு பிரவீன்ராஜ் சொல்லிட்டார். இவரும் வந்து போதும் சொல்லிட்டார். இதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திவாகர் அதை கரெக்டாக எடுத்துன்னு வருவார். ஏன்னா திவாகருடைய முதல் எதிரி அந்த வீட்டில் வந்து வினோத் தான். ஏன்னா எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, இப்போ விஜேஎஸும் வந்து அப்படிலாம் கலாய்க்கக்கூடாது, ஒருத்தர் அமைதியாகவே இருக்கிறாருன்றதுக்காக நீங்கள் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை அவர் கரெக்டாக பிடிச்சிக்கிடுவார். அதே மாதிரி வினோத்தை வந்து எப்படியாவது கார்னர் பண்ணுறதில்ல. அப்போ பிரவீன்ராஜ் சொல்லும்போது அவர் கம்முன்னுந்தார். ஆனால் போதும்னு சொன்ன கானா வினோத்துக்கிட்ட சண்டை போட்டால், நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சண்டை போட, அதனுடைய பேச்சு முத்தி டே பைத்தியக்கார நாயன்ற மாதிரி வினோத் பேசி, வினோத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து இந்த மாதிரி பேசுகிற கொள்கிற அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து வினோத் வந்து 2 இடத்துலையும் உதவ வாங்கிட்டு இருக்காரு. ஐ மீன்
ஒரு பக்கம் வந்து பார்வதி வந்து பயங்கரமாக கடுமையாக சாடுறாங்க அவரை, வினோத்தை. நீ வந்து எக்ஸ்ட்ரா மார்க், ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம். இந்த பக்கம் வந்து மிகப்பெரிய முதல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரியே இருந்துக்கிட்டு, அதாவது ஒன்றுமே தெரியாது இன்னோசன்ட் மாதிரி இருந்துக்கிட்டு திவாகர் போடுற அந்த கேம் பிளான் இருக்குல்ல, அதை ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறது, டக்கு டக்குன்னு வந்து ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் வந்து நீ வந்து வினோதா ஒரு கார்னர் பண்ண. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து, ஏன்னா ஏற்கனவே எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் வந்து அப்போ வெளியே என்னோ வேறு மாதிரி போயிருக்கு, அப்போ நம்ம வந்து திவாகரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அதில் விக்கல் எடுத்த முடிவு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். விக்கல் நான் சொல்கிறேன்னா, 2 பேருமே அடிச்சுக்கிட்டாலும் கூட கானா வினோத் தான் வந்து அவர் வந்து கலாச்சிட்டே இருப்பார். அதில் ட்ரிகர் ஆகி சில வார்த்தைகள் பேசினாருன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வினோத்தும் வந்து அந்த மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம காமிக்கிறது கிடையாது, யார் யார் பக்கம் காமிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும் போது வினோத் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஸோ மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி இந்த பக்கம் பார் அடிக்க, இந்த பக்கம் திவாகர் அடிக்க, வினோத் வந்து அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்களாலும் எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கா. இந்த மாதிரியான அப்டேட்ஸும் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கமருதீன் வந்து மைக்கிட்ட வந்து நான் வந்து ஐ மீன் கேமரா கிட்ட வந்து நான் நிறைய மாற போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறேன். இதுக்கான உள்ளடக்கங்களாக என்ன, இந்த பிரச்சனைகளான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பல வீடியோக்களில், இனி வரக்கூடிய வீடியோக்களில் இல்லை ரிவ்யூவில் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்ட இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.